வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க குழந்தைங்க. எத்தனை வயசு சுந்தருக்கு? 15 வயசு தான். அந்த 15 வயசுல அவங்க ஏசப்பாங்க எப்படி இருந்தான்? ஸ்ட்ராங்கா இருந்தான். கஷ்டம் வந்துச்சு, வீட்டை விட்டு தொட்டிட்டாரு. அப்பா எங்க போகுதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு மரம் வந்துச்சு. இப்ப அந்த மரத்தடியில உட்காந்துட்டான். அன்னைக்கு நைட் சாப்பிடல, பசி எடுக்குது. ஆனாலும் ஏசப்போட அன்பு அவங்க உள்ளத்துல இருந்ததுனால எல்லாத்தையும் தங்கிக்கிட்டே இருந்தான். ஏசப்பா பாட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, நடுராத்திரி ஆயிடுச்சு, பசிக்குது. ஆனாலும் என்ன செய்யல, சோர்ந்தே போல மரத்தடியிலேயே உட்கார்ந்துருந்தான். மறுநாள் காலையில ஆச்சு. மறுநாள் காலையில ஆன உடனே அவன் என்ன செஞ்சான், வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க இல்லையா, துரத்துல உடனே அவன் மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்ப அவங்க அண்ணி கூப்பிட்டாங்க, தம்பி இங்க வா, பொழுது விழுந்துருச்சு இங்க வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவங்க வீட்டு திண்ணையில உட்கார வச்சாங்க. இவன் நினைச்சான் அண்ணி ரொம்ப நல்லவங்க, அப்பதான் அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாரு, அண்ணி ரொம்ப நல்லவங்க, அதான் கூப்பிடுறாங்கன்னு போய் ஆசையா உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அண்ணி என்ன பண்ணாங்க தெரியுமா, வீட்டுக்கு கவனி, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு தட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அது ஃபுல்லா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து இந்த சாப்பிடுன்னு கொடுத்தாங்க. உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த சாப்பாட்டை சாப்பிட்டான். ஏன்னா பசி இல்லை, நைட்லாம் சாப்பிடல, அது கடகடன்னு என்ன பண்ணான், சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு சரி ஏழு போயிடலாம்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போறான். அங்க யார் இருக்காங்கன்னா ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவர் பேர் வந்து பிசி உப்பல். என்ன பேரு? உப்பல். அவங்க வீட்டுக்கு போறாரு. அது பக்கத்து ஊர், சரியா, ரோப்பூர் அப்படின்ற ஊரு. கவனி, அந்த ஊருக்கு போறாரு. சாப்பிட்டாரு, இப்ப கொஞ்சம் தெம்பாயிட்டாரு, போயிட்டே இருக்காரு. போனாரு அவங்க வீடு வந்துருச்சு. யார் வீடு? யார் வீடு? அந்த ஊழியக்காரோட வீடு வந்துருச்சு. நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போனாரு. போனவர் என்ன வேணா தெரியுமா, தொப்பக்கடின்னு விழுந்தார். ஏன், என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு தெரியுமா, அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்து இருந்துச்சு. அப்பா தொத்திட்டாரு. அண்ணி கூப்பிட்டு ஆசையா சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா அந்த சாப்பாட்டுல என்ன கலந்து இருந்தாங்க? விஷம். அது தெரியல. நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுலாம் விஷம் ஃபுல்லா என்ன செஞ்சிச்சு, ஏறிடுச்சு. மயக்கம் போட்டு தப்புன்னு விழுந்தாரு. அந்த ஊழியக்காரன் அவங்க மனைவியும் வந்தாங்க. டாக்டர் வரவழைச்சாங்க. டாக்டர் வந்து பாக்குறாரு, அப்படியே பட்டு கிடக்குறான். அவனை பார்த்தோன்னு சொன்னாரு, இவன் சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் கலந்துருக்கு, இவனை உயிரோட, இவன் திருப்பி இவனுக்கு உயிர் வராது, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவான், செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த அங்கிள் ஆண்டி என்ன நம்ம பண்ணாங்க, டாக்டர் என்ன வேணா சொல்லிட்டாங்க, நாங்க என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம்னு சொல்லி 2 பேரும் முட்டி போட ஆரம்பிச்சாங்க. உடனே டாக்டர் சொன்னாரு, என்னமா பண்றீங்க, விஷம் ஃபுல்லா ஏறி இருக்கு, இவன் செத்து போறான், இவனுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. ஓகே ஓகே, நீங்களே பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அவர் என்ன பண்ணாரு, கையை வச்சுட்டு போயிட்டாரு. சுந்தர் அப்படியே படுத்து கிடக்குறான். அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுந்தரோட உயிர் என்ன செய்ய போகுது, அவனை விட்டு போக போகுது. சுந்தர் செத்து போனானா இல்ல உயிரோடு இருந்தானா, அவங்களோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சா, கர்த்தர் உயிர் கொடுத்தாரான்றத நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஓகேவா? ஆனா அந்த சின்ன வயசுல அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டான், ஏசப்பாவை. நீங்களும் ஏசப்பா தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லிருக்காங்க. சுந்தர் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க ஏசப்பாக்காக வாழணும். இவ்வளவு நாள் கூட யாருக்காக வாழணும், யார் பிள்ளையா வாழணும், ஏசப்பா பிள்ளையா வாழணும். சரியா? ஜெபம் பண்ணிடலாமா? அப்படியே கண்ண சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா நாமும் சுந்தர் போல இந்த நாள்ல உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், உங்க பிள்ளையா வாழ விரும்புறோம், நல்ல பிள்ளையா வாழ விரும்புறோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள கேட்கணும். சின்ன ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான வேலையிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த சுந்தர் ஆண்டவரே, சுந்தர்சின் வாழ்க்கையின் மூலம் மனதிலோடு நீ இடைப்பட்டீங்க, நன்றி ஆண்டவரே. சுந்தர் தன்னோட சின்ன வயசுல உன்னை வெறுத்தவனா இருந்தான், அவனை அறியாமல் இருந்தான். ஆனா அவனை அறிந்த பிறகு அவன் தன்னை அர்ப்பணித்து சாட்சியாக வாழ்ந்தான். அதுபோல இந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பேசுவதை அழைப்பதற்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய திருமையை கொடுங்க. அன்றரை ஊழிய பிள்ளைகளாய் அவருடைய சாட்சியுள்ள பிள்ளைகள் வாழ்வதை செய்ய பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அன்றரை எல்லா அன்றுடையான காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட்டு நல்ல பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஜீவிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து சுந்தரை போல வாழ உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனை நடத்துகிறாரே. ஆமென். இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு போகிறோம். மக்கள் கண்டிப்பாக கிளாஸ் முடிக்க போகிறாங்க. கிளாஸ் முடிஞ்சு வந்தவங்க உங்களுக்கு பப்பட் ஷோ இருக்குது பாருங்க, அதுதான் ஸ்டேஜ் போட்டுருக்குறோம். யாரும் வீட்டுக்கு ஓடுறதுங்க. நீங்கள் பிடிச்சி வந்தவொடனே ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு நாங்கள் என்ன செய்வோம், அனுப்பிச்சிடும். சரியா? இப்போ கிளாஸ் போட்டு சொல்கிறாங்க வச்சுக்கணும். இப்போ யாரும் வச்சுக்கோங்க, உட்காரு
அக்காவை சேர்ந்து எந்த ஏஜ் குரூப் சொல்றாங்களோ அவங்க மட்டும் நினைச்சுங்க. கிளாஸ் பிரிச்சோனே கவனி, கிளாஸ் பிரிச்சோனே நீங்க கிளாஸ்ல இருக்கும்போது போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. சரியா? இந்த கிளாஸ் பிரிக்கணும், எல்லாரும் இருந்தாலும் சரியா பிரிக்கணும். எல்லாரும் உட்காருங்க.